நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா கடலுக்கு கிட்ட நிக்கிறேன். என்ன செய்து நிக்கிறேன்டா ஆட்டா பாத்தீங்களா அங்க போட்டு ஓடுது. இங்க பின்பக்கம் எல்லாம் போட்டுல ஓடுறது அதான் போயிட்டா இருக்கு. ஆட்டுல என்னதுக்கண்டா இப்படி போட்ல இருந்து வலிக்க வர போறோம். வலிச்சு கொண்டு போக போறோம். இதுல பாத்தீங்கன்னா கையில தண்ணி, இது உப்பு தண்ணி வரும். மணந்து பார்த்து உப்பு தண்ணி தான். வலிச்சு காட்டு என்ன மாதிரி உண்டு. இப்படி வச்சுட்டு இருக்குன்னா பொருங்க. இதை வச்சு இப்படி திருப்பினா முன்னுக்கு போவோம். இப்படி போவோம், இப்படி போவோம், இப்படி போவோம், இப்படி போவோம். இப்ப எந்த பக்கம் போய் காட்ட போறோம்டா இந்த இஞ்ச போக போறோம். நானு அதுக்கு நான் இப்ப என்ன இப்படி யாலா ஆனா கைக்கு நல்ல பயிற்சி தான். இங்க மேல விமானம் ஓடுது பாத்தீங்கன்னா பழகுறாங்க போல. அவன் ஒரு படுத்துட்டான். அதுல அந்த பச்சையில இருக்கிற இப்ப இப்படி விளைச்சு கொண்டிருக்கோம் பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கு. கம 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 கமண்டு இருக்குது. நல்ல வெயில் அடிக்குது. தண்ணி என்ற வடியா பக்க தெரிக்க இல்லை. ஆனா என்ன கண்ணால் செய்யாம கை வலிக்கும். கைக்கு புரிம்ப அங்க படகுல பாய்க்கப்பல் போறாங்க. பாய்க்கப்பல் ஆக்கள் எல்லாம் துருப்பால செய்யணும். துருப்பால இப்ப பாத்தீங்கன்னா நான் குடிக்கிறாங்க. குடியும் கொண்டு வந்துடுறேன். இது குடிக்கிறாங்க. மாலை பொழுதினில் தெரியாது எதென்று தெரியும். ஏதோ la 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 la. அழகா இருக்கு. அந்த சைட்ல கூட ஆக்கி இருக்கணும். தனித்தனி அவைய சொந்த கப்பல் வேண்டே வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல என்ன சைட்ல நிறுத்தி போட்டு நிக்கிறோம். பக்கவாட்டுல நிறுத்தி போட்டு அங்க பக்கத்துல ஆக்கள் எல்லாம் கூட பேர் இருக்குது. தமிழ்ல இங்க பின்னால ஆக்கள் நிறைய பேர் தண்ணி குடிக்கிறேன். தெரியுது தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா இதைத்தான் அந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இஞ்சி கீரை மேல இந்த இதால தடியால தட்டி காட்டணும். கீரை மாதிரி இருக்குல்ல, இதுதான் கடல் பாஸ். அவ்வளவு ஆழ்வம் இல்லை. இது சும்மா ஏரி மாதிரி தான். ஆனா இது கடலோட கலந்து இருக்கிறபடியே கிடக்கிட தண்ணி அலை மாதிரி வருமே. என்ற பக்கத்தில் பெரிய படகுகளும் போய் வர வேண்டிய மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த கடல் பாசி நான் சொன்னேன். இப்போ காத்துக்குங்களை பின்வாட்டியாக தள்ளி கொண்டு போகணும். தெரியா காணும் இல்லை. முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு பறவை நீந்துது. சொன்னது ஒரு புத்தமாடா. இப்படி பறந்து போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படகு போகுது. தானா எங்களை திருப்பது அப்படி ஒரு நித்திரிய கொண்ட இப்படி இருக்கு. ஹலோ வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இருக்கு நின்றமல்லோ அந்த பக்கம் நின்று சுத்தி போட்டு இந்த இருக்கு வந்து பார்ப்போம். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா மரங்கள் ரெண்டு பக்கம் நல்ல மரங்கள் நிக்குது.
ஆனா தண்ணியின் நிறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கழிவு நீர் மாதிரி இருக்குது. ஆனா அந்த பக்கம் கடலோட சேர்ற இடமன்றபடியா நல்ல வெள்ளையா இருந்துச்சு. இது குடிக்கிறாங்கலாம் அந்த பக்கம் தான் இருக்கு. சும்மா பழகுறாங்க இல்லாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்யறாங்க. நல்ல இடம். என்ன பிரச்சனை கண்ணால் செய்யா விட கையில் தான் சிம நல்ல பயிற்சி விட சொல்லிட்டு நேரம் வந்து 2 பக்கம் வச்சு ஆட்டை வந்து இந்த விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன. நாங்க இனி வீட்டை நம்ம போறோம். இனி வீட்டை இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சது. இதை இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இதுல இந்த மரம் வழிய அந்த கயிறு வழிய தொங்குற விளையாட்டுகள் எல்லாம் நடக்குது. இதுக்குள்ள கேம்பிங் மாதிரி சும்மா பள்ளிக்கூடம் நோமலா பள்ளிக்கூடம் வழி ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டு வந்து காட்டுவாங்க. இதுக்கு சும்மா வீடுகள் மாதிரி இருக்கு, கேம்ப் மாதிரி. அதே மாதிரி சூரியன் கண்ணை குத்துறபடிய கண்ணுக்கு கண்ணாடி அணிந்து விட்டு நின்று விட்டு இதெல்லாம் காரணம் ஒருத்தங்களுக்குலாம் முழுக்க வர்ற கார்கள் மகளுந்துகள் சிற்றுண்டு என்னென்னு சொன்னாலும் அதை நிறுத்தி விட்டு விட வேண்டிய இதெல்லாம் நாங்கள் வலிச்சினாங்க. அந்த சிறிய படகின் மேல் அமர்ந்திருந்து ரெண்டு வலிச்சது இதில் தான். இப்போ நீ கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி என்ன வரையினம் இதுலேயே ஒரு துறைமுகம் மாதிரி இந்த தனியார் ஆக்கில் வச்சுக்கிற சின்ன சின்ன படகுகள் இந்த மோட்டர் மூலம் ஓடுற படகுகளுக்கு துறைமுகம் மாதிரி இருக்கு. அதான் வந்து இறக்கி போட்டு ஒரு சுற்றி போட்டு விட்ட போகுது. சரி, ஓகே. அடுத்த வீடியோட சந்திக்கும் வேற உங்கள்கிட்ட வந்து விடைபெறும் நான் தான்.